ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறவங்க மைமோட் மொபைல் ஆப். நமக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் 200 ml தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ 2 கப்பு கோதுமை மாவுக்கு 200 ml தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் உள்ள ஸ்டஃப் வச்சு நம்ம பிசையும் போது நல்லா இருக்கும் மாவு, இல்லைன்னா பிஞ்சு போயிடும். அதனால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மார்னிங்கும் செய்யலாம், ஈவினிங்கும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கிற மாவெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, கையில் விட்டாமல் வருது. இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக வெட்டின வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், இப்போ வேக வச்சு உருளைக்கிழங்கு மசிச்சு நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா ஒன்று சேர நல்லா கிண்டிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்காக இப்போ 2 துண்டு பன்னீர் இருந்துச்சு வீட்டில், அதை நல்லா உதிர்த்து அந்த ஆலு மசாலாவோடய நான் இது சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மாவு பிசைஞ்சு வச்ச மாவை நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். இது நல்ல கெட்டியாகவும் இல்லாமல் இல்லைன்னா ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கலாம். தொடுமாவை தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிக்கினா நல்லா ஈஸியாக வரும், பாத்திரத்தில் ஒட்டாது. இப்போ செஞ்சு வச்ச அந்த மசாலாவை, ஆலு மசாலாவை நம்ம அதுக்குள்ளே வச்சு தேய்க்க போகிறோம். தொடுமாவை தேய்ச்சிக்கலாம். மாவு தேய்ச்சா ஒட்டாமல் வரும். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, சும்மா மெல்டாப்பில் தேய்ங்க, இல்லைன்னா மசாலா வெளியில் வந்துடும். 2 பக்கம் பரட்டி போட்டு தேய்ங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. தோசைக்கல்லில் போட்டு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல் சூடு ஏறினதும் 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எண்ணெய் ஊற்றி நல்லா சுட்டுக்கலாம். இப்போ சுவையான ஆலு பரோட்டா தயார். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.